சர்வதேச அரசியலில் நிலவி வந்த பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தற்போது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது மத்திய கிழக்கில போர் பதற்றம் தற்போது மேலும் அதிகரித்து வருகிறது. சுமார் 16 மணி நேரத்திற்கு மேலாக மிக தீவிரமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வருகின்ற பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளுக்கு இடையில மிக நீண்டதொரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சுமார் 16 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த இழுபறைக்கு பிறகு தற்போது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் அமெரிக்கா முன்வைத்த அந்த பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர நிபந்தனைகளுக்கு ஈரான் உடன்படவில்லை என்பதை அவர் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதைவிட இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில மீண்டும் ஒரு தேக்க நிலையை உருவாக்கியுள்ளன. இதே நேரம் பேச்சுவார்த்தையின் தோல்வி குறித்து ஜே.டி. வான்ஸ் சில முக்கிய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு பொதுவான உடன்பாட்டுக்கு வரவில்லை. அமெரிக்கா முன்வைத்த நியாயமான நிபந்தனைகளை ஈரான் ஏற்க மறுத்துவிட்டது. அதைவிட அமெரிக்காவின் முதன்மையான கவலையான அணுசக்தி விவகாரத்தில் ஈரானின் பிடிவாதம் தொடர்கிறது. முக்கிய கோரிக்கைகளுக்கு இணங்க ஈரான் தயாராக இல்லை என்பது வருத்தம் அளிக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட அமெரிக்கா தரப்பிலிருந்து வழங்கப்பட வேண்டிய அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்படவிட்டன. எங்களது இறுதி முன்மொழிவு நாங்கள் சமர்ப்பித்து விட்டோம். இனி இதுல எந்த விதமான மாற்றங்களுக்கும் இடமளிக்க போவதில்லை. அதே போன்று பந்து இப்போது ஈரானின் மைதானத்தில் இருக்கிறது. அமெரிக்காவின் முன்மொழிவை ஏற்று அமைதி பாதைக்கு திரும்புவது அல்லது தவிர்ப்பது ஈரானின் கைகளில் தான் உள்ளது. அதே மாதிரி இந்த 16 மணி நேர பேச்சுவார்த்தையில் குறிப்பாக அணுசக்தி கட்டுப்பாடு, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார தடைகளை நீக்கம் போன்ற அந்த விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இருந்தாலும் கூட இந்த அணுசக்தி செறிவூட்டல் தொடர்பான அமெரிக்காவினுடைய அந்த கடும் நிபந்தனைகளை ஈரான் பின்வாங்கியதற்கு பிரதான காரணம் என்று சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க அமெரிக்கா தனது இறுதி முடிவை அறிவித்துவிட்ட நிலையில் அடுத்த கட்டமாக ஈரான் என்ன செய்ய போகின்றது என்ற கேள்விக்கு மத்தியில ஒருவேளை இந்த நிபந்தனைகளை ஈரான் நிராகரிக்கும் பட்சத்தில் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் பதற்றமோ அல்லது மேலதிக பொருளாதார தடைகளோ விதிக்கப்பட வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அதைவிட சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரத்தில் ஈரானின் அதிகாரப்பூர்வ பதிலுக்காக உலக நாடுகள் காத்திருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை ஏற்கனவே மிக தெளிவாக பதிவு செய்திருந்தார். அதாவது ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் முடக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனைக்கு ஈரான் பணியவில்லை என்றால் அந்த நாட்டினுடைய எரிசக்தி நிலையங்கள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி அமெரிக்கா ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதே மாதிரி அந்த பந்து இப்போது ஈரானின் பக்கமே உள்ளது என அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் கூறியிருப்பது அமெரிக்காவின் அடுத்த கட்ட ராணுவ நகர்வை உறுதிப்படுத்தும் விதமாகவே உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் சும்மா இருக்க போவதில்லை என்பதை தனது செயல்கள் மூலம் காட்டி வருகிறது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக முடக்கப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் உலக அளவில் இந்த கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எரிபொருள் தட்டுப்பாடு, விலையேற்றமும் உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்ற அமெரிக்காவின் பிரதான கோரிக்கையை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. இதனால் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்த அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை அமெரிக்கா தனது இறுதி முன்மொழிவை வழங்கிவிட்டதால் இனி நேரடி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்ற சூழலே தற்போது நிலவி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க இந்த அமெரிக்காவின் அழுத்தங்களால் ஈரான் தனிமைப்படுத்தப்படவில்லை. மாறாக ஈரான் இப்போது சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஆதரவை நாட தொடங்கி இருக்கிறது. இது இந்த மோதலை வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக வைக்காமல் ஒரு சர்வதேச வல்லரசு போட்டியாக மாற்றியிருக்கிறது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் இன்னும் சில நாட்களில் முடிவடைய இருக்கிறது. அதற்குள்ள புதிய இணக்கம் ஏற்படவில்லை என்றால் வளைகுடா பிராந்தியத்தில் மிக மோசமான ஒரு முழு அளவிலான போர் வெடிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் மிக அதிகமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் தற்போது கருதுகின்றனர்.